அடுத்து தேர்தல் களத்தில் ஆளுங்கட்சியாக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தலைமையிலான ஒரு பெரிய மெகா கூட்டணி அவங்க களத்தில் நிற்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இப்போ மீண்டும் களத்தில் வருகின்ற நேரத்தில் அவர்கள் 5 ஆண்டுகளுடைய ஆட்சி காலத்தில் நடந்த கொடூரம் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கணும். நம்ம திமுகவுக்கு பெரிய ஆதரவாக பேசுவதற்கு நான் வரல. திமுகவிற்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்ட்டு கேட்டால் அந்த மனநிலையை உண்டாக்க வேண்டியது எதிர்கட்சியினுடைய வேலை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்களாக தேர்தல் பிரச்சார களம் ரொம்ப தீவிரமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதிர்கட்சியுடைய எல்லா பிரச்சாரங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க. அது இபிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இப்படி அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம், இல்லை இந்த விஜய் சீமானுடைய ஆட்கள் எல்லாம் சேர்த்துக்கிறங்க. எல்லோரும் இந்த 5 ஆண்டு காலம் 2021 முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஸ்டாலினுடைய ஆட்சி, இப்போ 2026 இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு என்று பட்டியலிட்ட ஏதேனும் ஒரு சம்பவத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, பொதுவாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதற்கு ஒரு நிகழ்வை சொல்லணும். பாமக கூட்டங்களில் பேசுவாங்க, விஜய் கூட்டங்களில் பேசுவார், அதிமுக கூட்டங்களில் பேசுவார், சட்டம் ஒழுங்கும் சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்ட களத்தில் 13 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க. தமிழகத்தில் வரலாற்றில் ரொம்ப கருப்பு நாள்னு சொன்னால் அதுதான். ஏன்னா அவ்வளோ கொடூரமாக அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. காவல்துறையினரால் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த கலவரம் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலையக்கூடிய அளவில் நடந்ததுன்னு எதை சொல்ல முடியுதா? பொதுவாக சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்னு ஒத்த வார்த்தையில் போயிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த சம்பவம், அது மாதிரியான சம்பவங்களை பட்டியலிட்டு இதெல்லாம் பெரிய அளவில் மக்களுடைய உள்ளத்தில் நீங்காத வடுவாக இருக்கணும். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்களான்னு கேட்டா, எந்த கூட்டங்கள்ல போய் கேட்டாலும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நிற்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில 5 ஆண்டுகள்ல அது ஒரே ஒரு பெண் துன்புறுத்தப்பட்ட அந்த ஒரு சம்பவத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் செய்வது என்பது, நமக்கு இவங்களோட வாதங்களை பார்க்கிறோம். திமுகவுடைய சாதனைகள் சொல்றது 2வது விஷயம். எதிர்கட்சிகள் திமுகவின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா வலுவில்லாமல் இருக்கிறது. பதிலுக்கு பதில் வாதமாக ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை 5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பாதகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்களான்னு பார்த்தா அப்படி எதுவுமே சொல்லலை. வளமையா பேசுவாங்க, லஞ்சம் இருக்குன்னுவாங்க, ஊழல் இருக்குன்னுவாங்க. ஆனால் அப்படி லஞ்ச ஊழல் லாவண்யத்தில் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று யாராவது இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்களா? ஏற்கனவே அதிமுக இருந்தாங்களா? அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களா? ஜெயலலிதா உட்பட, சசிகலா உட்பட குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைக்கு சென்றவாறு இங்கே எதுவும் இருக்கிறதா? அதுக்கு நாங்கள் ஊழல் செய்யாத பரிசுத்தவான் சொல்லலை. நம்ம இந்த 5 ஆண்டுகளில் பார்க்கிறோம், அப்படி யாரும் குற்ற வழக்குகளில் உள்ள கைது செஞ்சு போகல. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு இங்க எதுவுமே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படல.